அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனின் வெளிப்புறத்தை ஆராய்வதற்காக விண்ணில் செலுத்தப்பட்ட ஆதித்யா விண்கலம் வெற்றிகரமாக நிலைநிறுத்தும். நமது விஞ்ஞானிகளின் கடின உழைப்புக்கும் இடைவிடாத அர்ப்பணிப்புக்கும் இது ஒரு சான்றாகும் என பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் அப்படிங்கிற செய்தி தான். ஸோ இதை நம்ம எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூமிக்கும் L1 பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் கிலோமீட்டர். அதே மாதிரி பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 கோடி கிலோமீட்டர் அப்படிங்கிற டேட்டாவை கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சூரியனை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா விண்கலம் பூமியில் இருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள L1 புள்ளியை மையமாக கொண்ட சூரிய ஒளிவட்ட சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ பூமியில் இருந்து 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூரியனை ஆய்வதற்காக 2008 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஆதித்யா 1 அப்படிங்கிற திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதை அறிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா 400 கிலோ எடை கொண்ட விண்கலத்தை பூமியிலிருந்து 700 கிலோமீட்டர் உயரத்தில் தான் நிலைநிறுத்துறதா இருந்திருக்காங்க. பின்னால் அது ஆராயப்பட்டு லெக்ராஞ்சி பாயிண்ட் L1 பாயிண்டில் நிலைநிறுத்ததா அந்த பிளான் மாறி இருக்கு. ஸோ முதல்ல சூரியனை ஆய்வு பண்ணுறதுக்கான ஆய்வு எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2008 ஜனவரி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சூரியனின் வெப்பம் மிகுந்த கரோனா மண்டலத்தை பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள லெக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 அப்படிங்கிறது அதுதான் இந்த L1 பாயிண்ட்டு. ஸோ அதில் நிலைநிறுத்திருக்காங்க. அது எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த நிலைமையில் இந்த ஆதித்யா L1க்கு நிறைய நிறுவனங்கள் பணியாற்றிருக்காங்க. ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஆதித்யா L1 எந்த ராக்கெட்டில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PSLV C57 அப்படிங்கிறது ஒரு டேட்டா. ஸோ PSLV C57 தான் இந்த ஆதித்யா L1 ராக்கெட் போயிருக்கு அப்படிங்கிறதையும், இது எப்போ விண்ணில் செலுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2 அப்படிங்கிற தேதியும், அடுத்து அதன் பின் 4 மாத காலம், அதாவது 127 நாள் பயணம் செஞ்சு அந்த L1 பாயிண்ட் பகுதியை அடைஞ்சிருக்கு. நிலைமையில் பார்த்தீங்கன்னா நேற்று மாலை 4 மணிக்கு தான் அது நிலைநிறுத்தப்பட்டது. L1 புள்ளியை மையமாக கொண்ட சூரிய ஒளிவட்ட பாதைக்குள், அதாவது ஹேலோ ஆர்பிட் அந்த பகுதியை ஆதித்யா வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது அப்படின்னு செய்தி கொடுத்துருங்க. இனி L1 புள்ளியை வலம் வந்தவாறு, அதாவது L1 புள்ளியை மையமாக வைத்து வலம் வந்தவாறு சூரியனின் கரோனா போட்டோஸ்பியர் மற்றும் குரோமோஸ்பியர் பகுதிகளை விண்கலம் 5 ஆண்டுகளுக்கு ஆய்வு செய்யும் அப்படிங்கிற கூடுதல் தகவலையும் கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு இந்த ஆய்வு செய்யும் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு பிரதமர், குடியரசுத் தலைவர்லாம் இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில் L1 புள்ளியிலிருந்து சூரியனை கண்காணிக்கும் அப்படிங்கிற செய்தி. பொதுவாக பார்த்தோம்னா 2 கோள்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசை மற்றும் மையவிலக்கு விசை 5 இடங்களில் சமமாக இருக்குமா. இதை லெக்ராஞ்சியன் புள்ளி என்று அழைப்பர். சூரியனின் மற்றும் புவிக்கு இடையே 5 லெக்ராஞ்சியன் புள்ளிகள் உள்ளன. இங்கு ஒரு விண்கலம் குறைவான எரிபொருளை பயன்படுத்தி சமநிலையாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதன்படி பார்த்தீங்கன்னா புவியின் முன்புறத்தில் இருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள L1 புள்ளிக்கு தான் அருகே தான் ஆதித்யா விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டிருக்குது. இங்கு கிரகணம் உட்பட அனைத்து சூழலிலும் சூரியனை தடையின்றி தொடர்ந்து கண்காணிக்க முடியும் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இப்புள்ளி பார்த்தீங்கன்னா கோள்களின் சுழற்சிக்கு ஏற்ப அவ்வப்போது மாறும். இதனால் இந்த இடத்தில் இருந்து இயங்கும் விண்கலமும் தனது நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும். மேலும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான தொலைவில் 100ல் 1 பங்கு தூரத்தில் தான் ஆதித்யா நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. 2018 நாசா செலுத்திய பார்க்கர் தான் சூரியனுக்கு மிக அருகே சென்ற விண்கலம். இது 1.4 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து சூரியனை ஆய்வு செஞ்சிருக்கு. அப்போ இந்தியாவோட சூரியனை ஆய்வு செய்த அந்த செயற்கைக்கோள் பேர் என்னன்னா ஆதித்யா L1. ஸோ இது நாசா அனுப்பின அந்த நாசா செலுத்திய அந்த ராக்கெட் பேர் செயற்கைக்கோள் பேர் பார்க்கர் அப்படிங்கிறது. இந்த பார்க்கருக்கு அடிஷ்னலாக என்ன அப்படின்னா, பார்க்கருங்கிறது உயிரோடு இருக்கிற ஒருத்தரோட பேரை அந்த சேட்டலைட்டுக்கு செலுத்தினதுனால அது ஒரு ஸ்பெஷலாக சொல்லப்படுறது. இன்னுமே அந்த பார்க்கருங்கிறவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் நாசா 2018 செலுத்திய அந்த
பார்க்கர் செயற்கைக்கோள் வந்து 1.4 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து சூரியனை வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஆதித்யா L1 பற்றின டேட்டா. அடுத்ததாக பார்த்தோம்னா சென்னையில் இன்றும் நாளையும் பார்த்தீங்கன்னா உலக முதலீட்டாளர் மாநாடு வந்து நடக்க இருக்கு. அதை வந்து முதல்வர் தொடங்கி வைக்க இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் வந்து ஜனவரி 7, 8ஆம் தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்த மாநாட்டுக்கு வந்து பட்ஜெட்டில் 100 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாநாட்டோட அந்த நம்ம எக்ஸாம் பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 5.5 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்கவும் 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை பெறும் செயல் திட்டத்தை வெளியிடவும் திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து இந்த $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை இலக்கா வச்சு தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. இது எந்த ஆண்டை இலக்கா வச்சுன்னா 2030 அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ யூனிட் 9ல் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக கேள்விகள் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கூட கேட்கலாம். எவ்வளோ அமெரிக்கன் டாலர் பொருளாதாரம் எந்த ஆண்டை மையமாக வச்சு அப்படிங்கிறது 2 டேட்டாவாக இதை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமானது. இதை நல்லபடியாக நம்ம பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா சாகித்ய அகாதமி பற்றி ஒன்று. இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான். பட் நம்ம அதை எப்படி எக்ஸாம் பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம்னா, இந்த புக்கு பாருங்கள். இந்த புக்கு தான் பார்த்தீங்கன்னா நீர் வழி படுவும் அப்படிங்கிற புக்கு. இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவி பாரதி. இவங்களுக்கு தான் இந்த வருஷத்துக்கான சாகித்ய அகாடமி விருது வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க. இது என்ன விளம்பரம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து புத்தக கண்காட்சி தொடங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கான அரங்க எண் கொடுக்கறதுக்கான விளம்பரமாக இதை கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜை கொடுத்துருக்காங்க. நீர் வழி படுவும் அந்த புக்கோட ஃப்ரண்ட் அட்டப்படம் தான் இது. ஸோ இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவி பாரதி அப்படிங்கிறது தான். ஸோ அதையும் அது மேலே கொடுத்துருக்காங்க. நற்றிணை பதிப்பகம் தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நவீன தமிழ் இலக்கியத்தின் தன்னிகரற்ற எழுத்தாளர் தேவி பாரதி எழுதிய நற்றிணை பதிப்பகம் பதிப்பித்த நீர் வழி படுவும் அப்படிங்கிற நாவல் வந்து 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருதை பெற்றுள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பொன்மொழிகள் அன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிந்தவற்றை நினைத்து வருந்தி கொண்டு இருப்பதை விட்டுவிட்டு உழைத்தால் துயரத்தை போக்கி மகிழ்வாக வாழலாம் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் பிராங்க்லின் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, முந்தைய காலத்தில் நடந்ததை நினச்சி யோசிக்கிறத விட இப்போ கிடைச்சிருக்க இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம உழைச்சோம் அப்படின்னா பிற்காலத்தில் வந்து மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிறத பெஞ்சமின் பிராங்க்லின் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மோட்டிவேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததை பார்த்தோன்னா பொது அறிவில் வந்து கொடுத்துருக்காங்க. பொது அறிவில் என்னன்னா, மின்சாரத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் மைக்கேல் பாரடே. மின்சாரத்தின் தந்தை என போற்றப்படுவர் மைக்கேல் பாரடே. தெற்கு லண்டனில் கொல்லர் தொழில் செய்து வந்த பாரடே வேதியியல் விஞ்ஞானி ஹம்ப்ரி டேவியின் கட்டுரையை படித்து விஞ்ஞானத்தின் மீது ஆர்வம் கொண்டார். கம்பி சுருளுக்குள் காந்தத்தை நகர்த்துவதன் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என கண்டறிந்தார். இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மரை இவர் தான் உருவாக்கியிருக்கார் அப்படிங்கிறது. ஸோ மின்சாரத்தின் தந்தை யாருன்னு கேட்டால் மைக்கேல் பாரடே. இவர் வந்து என்ன தொழில் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லர் தொழில் செஞ்சுருக்காரு. இவர் ஒருத்தரோட புக்கை படித்து, அதாவது விஞ்ஞானி ஹம்ப்ரி டேவியின் கட்டுரையை படித்து வந்து விஞ்ஞானத்தின் மீது ஆர்வம் கொண்டிருக்காரு. அவர் செஞ்ச இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பி சுருளுக்குள் காந்தத்தை நகர்த்துவதன் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என கண்டறிஞ்சிருக்காரு. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஜெனரேட்டரையும் டிரான்ஸ்ஃபார்மரையும் இவரே உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வரையாடு பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. முதன்முறையாக ட்ரோன்கள் மூலம் மார்ச், ஏப்ரல் வரையாடு கணக்கெடுப்பு அப்படிங்கிற செய்தி.
என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வந்து, தமிழ்நாடு மாநில விலங்கான வரையாடுகளை பாதுகாக்கும் நோக்கி முதல்வர் ஸ்டாலின் வந்து கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி நீலகிரி வரையாடுகள் திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா, நீலகிரி வரையாடுகளை கணக்கெடுத்து அவற்றின் எண்ணிக்கையை கண்டறிவது முக்கிய நோக்கமாகும். வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பகம் பகுதியில் வந்து கணக்கெடுப்பு நடக்கும் அப்படிங்கிற செய்தி. ஏன் இந்த இடம் அப்படின்னா, அந்த இடத்துல தான் அதிகமான இந்த நீலகிரி வரையாடுகள் வந்து இருக்கிறதுனால இந்த வால்பாறை ஆனைமலை பகுதியில் வந்து கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வரையாடுகளை பாதுகாக்கும் பொருட்டு அக்டோபர் 7ஆம் தேதியை பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாடுகள் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வரையாடுகளை பாதுகாக்கும் பொருட்டு தான் தமிழக முதல்வர் வந்து நீலகிரி வரையாடுகள் திட்டம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, அக்டோபர் 7 வந்து நீலகிரி வரையாடுகள் தினமாக தமிழக அரசு வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த நீலகிரி வரையாடுகள் வந்து அதிகமாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த வால்பாறை ஆனைமலை அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அஞ்சல் வழியில் குரூப் 1 தேர்வு முதன்மை மாதிரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு தனியார் பயிற்சி மையத்திலிருந்து வந்து இந்த மாதிரி அஞ்சல் வழியில் பயிற்சி கொடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அது கீழே ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்க இதை பயன்படுத்திப்பாங்க. பட் இன்றைக்கி என்ன டேஸில் பார்த்தோம்னா, வேர்ல்டு வார் அர்பன்ஸ் டே அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஜனவரி 6. இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி உலக போர் அனாதைகள் தினம் நினைவு கூறப்படுகிறது. போரினால் அனாதை ஆகிவிட்ட குழந்தைகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கம். போர் அனாதைகளின் அவல நிலைகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும், குழந்தைகள் வளரும்போது அவர்களின் அனுபவிக்கும் உளவியல், சமூக, உடல் ரீதியான தடைகளை வலியுறுத்தும் இந்நாளின் நோக்கம். அதாவது போரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் விதமாகவும், அந்த போரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த தினத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி.